இந்த வீட்லேயும் ஒரு கிடாண்டு நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. கரப்பு ரைட். அது வந்து எல்லாரும் வளர்த்து போய்ட்டுறாங்க. எவ்வளோ கிலோ வரும்ண்ணா? வச்சியா 40 கிலோ வரும். இப்போ உயிரோட இந்த ஆடு வந்து இப்போ குட்டிலேருந்து கட்டவே இல்லையா? இதான் ஐயாவுடைய நேத்தி கடை. தாய் தமிழர் வணக்கம். இன்றைக்கி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போன கிழமை பார்த்தீங்கன்னா கவுனாத வேள்வி முடிஞ்சது. இன்றைய தினம் கவுனாவத்தில் மடையோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தெல்லிப்பளையில் ஒரு பிரம்மாண்டமான வேள்வி நடக்குது வைரவர் ஆலயத்தில். அந்த வேள்வி சம்பந்தமாக தான் இந்த காலனி வரப்போகுது. இங்கே என்ன மாதிரி இந்த கிடாயோட என்றதான் உங்களுக்கு காட்டப்புறம் எத்தனை கிடாயல் நிற்குது, என்ன மாதிரியான கிடாயல் எல்லாம் இங்கே வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. காலை தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இங்கே கிடாய்கள் இருக்குன்னு சொல்லி. மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுறோம். காலையில் உங்களை வந்து கொண்டிருக்கோம். மறக்காமல் லைக்கே தட்டி உங்களை ஆதரவு தாங்க. காலையில் தொடர்ந்து பார்ப்போம். 12/6/2026 பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளையில் ஒரு பிரம்மாண்டமான வேள்வி ஒன்று நடக்க போகுது ஆதி வைரவரில். அதைத்தான் இந்த கண்ணில் பார்க்க போகிறீங்க. அங்கே நாங்கள் பாய்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீதி ஓரங்களில் மின் குமிழ்களாலெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ ஆக்கள் எல்லாம் இந்த கிடாயல் பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட பாருங்க பேண்ட் வாத்தியங்கள் இசைக்கெல்லாம் போகுது. இப்போ பாருங்க பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டாக்க ஆக்களெல்லாம் நிற்கிறோம் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்க நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க இப்போ எல்லாம் ஆக்கள் கிடாயல் பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய கிடா நிற்குது பாருங்க. ஆக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடாயல் பார்த்து கொண்டு தெரியாத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதான் ஐயாவுடைய நேத்தி கடை பாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? பொன்னர் செல்வராசன். ஐயா எவ்வளோ காலமாக இந்த கடை வளர்ப்பில் ஈடுபடுறீங்க? நான் கனகாலமாக ஈடுபடையில் எங்கள்ட தாயின்ற குட்டி தான். மற்ற ஆடுகள் எல்லாம் செத்து போச்சு. இதே குட்டியை தான் வளர்த்தது. இது இந்த வருஷம் முதல் வளர்க்குறீங்களோ? இல்லை, முதலும் வளர்த்தது. நான் பெருசாக வளர்க்கவே இல்லை. இந்த முறை தான் இது ஒன்றும் இந்த உருப்படியாக வளர்த்து கிடாக்கு. அப்போ இந்த நேத்தி நான் இந்த நேத்திக்காண்டி வளர்த்தது. இதோட இந்த நேத்தி நிறைவு செய்கிறீங்க? நிறைவு செய்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைவு தெரிஞ்ச நாளில் இப்போ எத்தனையாம் ஆண்டு இந்த ஆலயத்தில் வேள்வி தொடங்கினது? அந்த விவரம் எனக்கு தெரியாது. எத்தனையாம் ஆண்டுன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்க எத்தனையாம் ஆண்டு முதல் வெட்டுப்பட்டது இங்கே கடை? அது இப்போ 10-15 வருஷத்துக்கு மேலே நடந்தது கூட. அந்த இடையில அந்த வழக்குகள் நடந்தது, அதில் இருந்தது தானே. அப்போ உங்களோட கடை வந்து என்ன பெறுமதி? அதுன்ற பொறுமதி எனக்கு தெரியாது. அது நாங்கள் வட்டி அல்ல ஆக்களின்ற இதை பொறுத்து தானே, நாங்கள் சொல்கிற இதை பொறுத்து தானே. உங்களோட குட்டியத்தில் யாரும் வந்து உங்கள்கிட்ட இந்த விலையில் கேட்கலையோ? விலைகள் கேட்டிருக்கணும். 2-3 பேர் விலைகள் கேட்டிருக்கணும். என்ன விலை கேட்டிருக்கீங்க? ஒன்று 25 கேட்டணும், ஒன்று 30 கேட்டிருக்கணும். நீங்கள் என்ன விலை எதிர்பார்க்குறீங்க? சும்மா கணேசனே நில்லுங்கோ. கோயிலுக்கு கொண்டா இங்கே விலை கேட்டால் போல் கொடுக்கலாது தானே. கோயிலுக்கு கண்டு நேர்ந்தது தானே. அல்ல கோயிலுக்கு போகிற குறைஞ்சதோ கூடிச்சதோ கோயிலில் போகிற நோக்கத்துக்கு தான். இல்லை, இதை போட்டி அணியணும். போட்டி கண்ட இதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இனி நாளைக்கு அங்கே கோயிலில் என்னென்ன பொறுமதி போகுதோ அது சொல்லலாது. இப்போ வார வருஷம் அப்போ நீங்கள் நேற்றுக்கு கடை கொடுக்க மாட்டீங்க? வார வருஷம் என்னால் நீ வயது போட்டுது இயலாது.
நீ என்ற பிள்ளைகள் என்ற இதுக்காண்டி என்னென்ன செய்யணுமோ தெரியாது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. இந்த கடை வந்து நீங்கள் புள்ள மாய் வளர்த்துருப்பீங்க, வெளியே கொடுக்கும்போது உங்களுக்கு கவலை இல்லையா? கோயிலுக்கண்டு நேர்ந்தது, அதை நாங்கள் கவலைப்படக்கூடாது. கோயிலுக்கண்டு வெட்டுறதுக்கண்டு நேர்ந்தது, அதில் நாங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்தது தான், கோயிலுக்கண்டு நேர்ந்தது தானே. அப்போ அதை வந்து நாங்கள் கவலைப்படுறதுக்கு கவலையும் இருக்குந்தான். ஆனால் அதை விட இந்த கோயிலுக்கண்டு நேர்ந்ததை நாங்கள் கோயிலுக்கண்டு உறுதிப்படுத்தி அந்த நேர்த்தியை செய்கிறோம். இந்த வீட்லேயும் வந்து கிடாய்கள் கட்டியிருக்கேன். நம்ம பார்க்கலாம், பார்த்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். கடை இப்போ உங்களுடைய வடிவாக இருக்குன்னு சொல்லி சணல் கடை. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிடாய் ஆடுகள் கட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்கள், 3 கிடாய்கள் இருக்குது. இதில் பாருங்க, பாக்கள் எல்லாம் கிடையாது, பார்த்து கொண்டு போகிறத பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்க, வீதி எல்லாம் வந்து இப்போ ஆக்களால் வந்து தான் நிரம்பி இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. ஃபுல்லாக எல்லா இடம் வந்து கிடா எல்லாம் நிற்கிது. பாருங்க, ஆக்கள் எல்லாம் கிடாய்கள் பார்த்து கொண்டு நிற்கிறோம், பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிடாய்கள் நிற்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. ஒன்று கருப்பு தலை, ஒன்று வந்து சிவப்பு தலை, இப்படி வடிவாக இருக்குது பாருங்க. இந்த கிடா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் அப்படி பெருமதி வருமன்ற மாதிரி சொல்லிடணும். ரெண்டாவது இது வந்து நல்ல இனமாமன்னு சொல்லிச்சினோம். இது இன்னும் வளர்றதுக்கு இடம் எல்லாம் கிடக்குதான்ற மாதிரி அவர் கூறுறதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த கிடாயம் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே தான் நம்ம வருமன்ற மாதிரி சொல்லிடணும். பாருங்க, ஆக்கள் வந்து கூட்டமாக எல்லாம் அங்கே கிடாயல் பார்க்குறது போகிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் அடிக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். கோயில் அடியிலாம் கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்ற மாதிரி கூறினோம். இதுலேயும் வந்து கிடாய்கள் கட்டியிருக்கிறோம் போல இருக்குது, பார்ப்போம் போய். இங்கே வந்து 2 கிடாய்கள் கட்டியிருக்கிறத பார்க்க முடியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடா நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பெரிய கிடாயம் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபா பெருமதி வரும் மாட்டீங்கன்னா. இப்போ இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடாய்கள் கட்டி நிற்கின்ற மாதிரி கூறினோம். நாங்கள் போய் கொண்டிருக்கோம், அதுக்குள்ள மோட்டர்சைக்கிள் நிற்கிது. இந்தியாலையும் வந்து கணக்கு கிடாய்கள் கட்டியிருக்கிற மாதிரி கூறினோம். பார்ப்போம் போய் என்ன மாதிரின்னு சொல்லி போன முறையும் போனாங்கள். கிடாய்கள் நின்றது. இதில் கிடாய் நிற்கிது, கிட்டத்தட்ட 15 லட்சம் பெருமையான கிடாயம். அப்போதை பார்த்ததுக்கு 30 பார்த்ததுக்கு மாக்களை பாருங்க, இவ்வளோ பேர் வந்து வைக்கிறோம்ட்டு பார்க்குறதுக்கு. இதில் பாருங்க 2 கிடாய்கள் நிற்கிது. 2 கிடாய்களும் வந்து யமுனாபாரின கிடாய்கள்லாம் பெருங்கிடாயல். வணக்கம் அம்மா. அம்மா, எத்தனை வருஷமாக இந்த ஆட்டு வளர்ப்பில் ஈடுபடுறீங்க? 3 வருஷமா? இது வரைக்கும் எத்தனை கிடாய் வளர்த்துருப்பீங்க? வளர்த்துருப்பீங்க. நேத்திக்காண்டி வளர்க்குறீங்களோ சும்மா வளர்க்குறேன் நீங்கள்? இப்போ நேத்திக்காண்டு வெள்ளிக்கண்டு வளர்க்குறது 3 வருஷமாக வளர்க்குறீங்க அப்படி?
கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கிடாய்கள் வளர்க்கும் போது என்ன மாதிரி சவால்களை எதிர்நோக்குறீங்க இந்த பிரச்சனைகள்? இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரங்கள் எல்லாம் வந்து இந்த சாகு மண்டெல்லாம் சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ? அப்படி ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட என்ன விலை வரும் இந்த கிடாய்களை ஒன்று? நீங்கள் என்ன விலைக்கு பண்ணீங்க இல்லை உங்களை குட்டியோ? வேண்டி வளர்த்து என்ன விலைக்கு பண்ணீங்க? 1.5 லட்சம். அப்போ எத்தனை மாதத்தில் பண்ணீங்க? 6 மாதம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வின்னு கேட்குறேன், சரியோ? உங்களை பிடிக்குமா பிடிக்கான்னு தெரியாது. நீங்கள் இந்த கிடாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மாதிரி வளர்த்துருப்பீங்க, அதை வெட்டும் போது உங்களுக்கு கவலை இல்லையோ? நேத்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடை வந்து அழக்கூடாது. உண்மையில அப்படி என்ன நீங்கள் நேத்திக்கு வளர்த்துருக்க கூடாது. என்ன சரியம்மா, நேற்று நிறைவேறினா சரி. அவருக்கு கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுத்துக்கொண்டு அவரை வாழ்க்கான கைதையும் அவர் இல்லாமல் இருந்தார் 6 வருஷம். இல்லாமல் இருந்தார். அதுதான் இருந்தது. அது இருந்தால் ப்ளஸ் ஒரு வருஷம் போன மாதம் 15ஆம் தேதி வீட்டுக்கு வந்தேன். இந்த மாதம் வந்துடும். நீங்கள் இப்போ வர்ற ஒவ்வொரு வருஷம் வட்டி கொண்டு இருப்பீங்களா, இல்லாட்டி இந்த வருஷத்தோட நிப்பாட்டுறீங்களா? நேரம் மட்டும் நேத்தியை பார்த்து வட்டி சரியம்மா, சரிங்க. பாருங்க, ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ ஆடுகள் பார்க்குறத போய்கொண்டிருக்கணும். ரைட், அது வந்து எல்லோரும் வளர்த்து பெற்றுறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இது ஆதியிலிருந்து வந்த கோயில்களுக்கு இப்படி ஒன்று எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். அதை பெற்றதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க எனக்கு தெரியும். அதை அவர் இப்போ சொல்லியிருக்காரோ, இது வளர்த்த புள்ளமாய்த்தான் இதை வளர்க்கினேன். மாலை போடினேன், எல்லாம் போடினேன், கொண்டு போய்க்க வயசமான எல்லாம் தீட்டினேன். அங்கே கொண்டு போய்க்க என்ன நடக்க போகுது? இன்றைக்கு ஒரு காலம் தீட்டா சாப்பாடு போடினேன். அவை என்ன நினைக்கினேன் சொல்லுங்க பாப்போம். அவை தெரியாது, அதான் நான் சொல்கிறது. அப்புறம் அதான் காய்ச்சி கொண்டு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த முறை கடை வளர்க்குறீங்களே? இங்கே 2 கிடாயல் நிற்கிது பாருங்க. வணக்கம்ண்ணா. இது தெல்லிப்பளை எந்த இடம்? இது இந்த இடத்துக்கு பேர் பெருமரவல். எத்தனை வருஷமா நீங்கள் இந்த வேலியில் வந்து பங்கு பெற்றுறீங்க, கலந்து கொள்றீங்க, செய்கிறீங்க? 2வது வருஷம். அப்போ இந்த வருஷம் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும். அடுத்த வருஷம் இதோட பெருசாக கொடுப்பீங்க. நேர்த்தி வச்சு செய்கிறீங்களா இல்லாட்டி கௌரவத்துக்காண்டி வளர்க்குறீங்களா? நேர்த்திக்கு கொண்டு வட்டினா இது பேர் தாண்டி.
வளர்க்குறீங்க. உண்மையிலே சில விஷயங்கள் வந்து நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க. சிலர் வந்து இல்லை நேத்தி என்று சொல்லினா நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி பேருக்காண்டி வளர்க்குறீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆட்டின குட்டி இல்லாட்டி காசுக்கு வேண்டி வளர்க்குறீங்களோ? ஆட்டான் குட்டியை தான் வளர்த்தேன். உங்களோட ஆட்டின குட்டி வீட்டில் வளர்க்குற ஆட்டுன்ற குட்டியே வளர்த்துக்கிட்டு. அப்போ இவப்போ என்ன விலை போகும் இந்த ஆடு? உயிரோட கொடுக்கண்டா 2 லட்சத்துக்கு கொடுக்கும். கொடுக்கலாமே வெட்டினா? வெட்டினா 1,60 அப்படி தான் போகும். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆடை எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? இது நான் 6 மாதமாக தான் இதை கவனிக்க வளர்க்குறேன். இல்லை இப்போ குட்டியிலேருந்து வளர்க்குறேன். இருந்து வளர்க்குறேன். 1 வருஷம். 1 வருஷம் வரும். அப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, அப்போ இந்த 1 வருஷமாக வளர்க்க அப்படியும் ஒரு ஆசையாக தான் வளர்த்துருப்பீங்க. வெட்டும் போது உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை தானே. வெட்டும்போது நாங்கள் நிற்க மாட்டோம், வேறு ஆள்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். வளர்த்து போட்டு கொண்டே நாங்கள் முன்னுக்கு நிற்கிறது மனசுக்கு இருக்காது. வேறு ஆள்கிட்ட கொடுத்து முன்னே ஆடண்டா அப்படின்னு பட்ட தானே வேணும். எங்கிட்ட வாங்கிட்டு பட்ட தானே போகிறாங்க. அது சரி. அப்போ இந்த ஆடு இப்போ இனி 2-3 வருஷம் வளர்த்தா என்ன விலை போகும்? இது வேணுமோ 1 வருஷம் வச்சு வளர்த்தாமன்னா 6 லட்சத்துக்கு கொடுக்கும். இது என்ன ஆடு? இது ஒன்று ஊரின் ஆடு. ஊரின் ஆடு. அந்த ஜமுனாபரி அப்படின்னு இல்லை? ஜமுனாபரினா நல்ல உயரமாக நீட்டாக நிற்கும். வர வருஷம் தான் கூட கட்டிங்களா இல்லாட்டி? வார வருஷம் இதை கொடுத்துட்டு நீங்கள் நல்ல நம்ம பார்த்து கட்டணும். வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு வந்திருக்கும் இப்போ இந்த ஆடை வளர்க்குறதுக்கு? இதை வந்து பார்க்க போனால் வந்துடும் 50,000. நான் இப்போ தான் இதை வளர்க்க வருது. மறுபடி வளமையாக கொடுக்குற சாப்பாடை கொடுத்துருங்க. 1 மாதம் 1 மாதத்துக்கு தான் சாப்பாடு. 2 மாதம் விளம்பி இருக்கும். சரி. சரி அண்ணே, ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி அடுத்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறதான். சரி, நன்றி அண்ணே. 2 கிடாய்கள், அன்னையோட கிடாய்கள் 2ஐயும் பாருங்க. 2ம் அவன் ஒரே ஆட்டின குட்டி தானா. இந்த வீட்லேயும் ஒரு கிடாயண்டு நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. கருப்பு கிடாயண்டு, ஆனால் பாட்டுகள் ஒன்றும் இல்லாமல் சத்தம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இந்த ஆடு வந்து இப்போ குட்டிலேருந்து கட்டவே இல்லையாம், விட்டு தானே வளர்த்த ஆடு. எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை கிலோ வரும்? இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோ வரும்ண்ணா? வச்சியா 40 கிலோ வரும். இப்போ உயிரோடேண்டா? உயிரோடையான்னு சொன்னால் எப்படியும் ஒரு 65-70 கிலோ. பார்க்க பெரிய ஆடமாக கிடக்கு. இப்படி வெயிட் குறைய சொல்கிறீங்க. என்னம்மா ஒரு 70 கிலோ வருமே. இது என்ன விலை வரும் இப்படி உயிரோட? உயிரோட என்ன தெரியும், நாங்கள் பேர்லிக்கு வளர்க்குறது விலை சொல்ல மாட்டோம். நாங்கள் இல்லை சும்மா இப்போ யாரும் வந்து கேட்டிருப்பேன் தான் என்ன விலை போகும் அப்படின்ட்டு. நாங்கள் சொல்ல மாட்டோம் விலை. ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு தானே வளர்க்குறோம் நேத்திக்கு. எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? இது இப்போ இங்கே ஒரு 2 வருஷம் அப்படி தான் நிற்கும். இதே வாட்டர் வாங்குறா விளக்குவாங்க. இதேலவா நாங்கள் பெரும்பாலும் வேண்ட மாட்டோம். நாங்கள் குட்டிகளாக தான் பண்ணுறோம். குட்டியாக வேண்டா இவ்வளோத்துக்கு கொண்டிருப்பீங்க? குட்டியாக நாங்கள் வேண்டேக்க 25-28 கொண்டாங்க. 28,000 ரூபாக்கு. எத்தனையாம் ஆண்டு? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2024 ஆண்டு உண்டா. கிட்டத்தட்ட என்னம்மா இதுகள் சாப்பாடு பராமரிப்புகள் எல்லாம்? நார்மலாக வீட்டில் இருக்கிறாங்க சாப்பாடு வைப்பினோம். பிறகு நாங்கள் இப்படி வேர்ல்டியல் கிட்ட வேறைக்குள்ள தான் படியாக வளர்ப்போம். உண்டா எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இந்த கிடாய்க்கு? அப்படி கணக்கு பார்க்கல. எந்த இப்போ நார்மலாக எந்த வீட்டில் இருக்க கஞ்சியையும் குடிக்கும், சோத்தையும் சாப்பிடும், புட்டையும் சாப்பிடும். அப்படி தான் குட்டியில் நிற்கும். அதில் பிறகு வேர்ல்டிக்கிட்ட வேறு தான் நாங்கள் பிறகு சாப்பாடு நெருக்கி வைக்கிறோம். அப்போ இந்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எப்படி 2 வருஷம் வளர்த்த நீங்கள் விட்டு வளர்த்தாண்டெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கவலை இல்லையோ வெட்டேக்க? இல்லை, ஏன்னா நாங்கள் இது வைரவருக்கு நேர்த்திக்கு காலகாலமாக பரம்பரையாக செய்கிற தொழில் தானே. தொழில்ன்று சொல்கிறத விட நேர்த்தி பரம்பரையாக செய்கிறாங்க. அதனால் வந்து அப்பா பாண்ட காலங்களில் இருந்து இப்படியே பட்டி கொண்டு வரோம். அதனால் கவலை இல்லை. என்ன வைரவருக்கு வெட்டுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை ஆண்டு நீங்கள் ஆடை முதல்ல கோயிலுக்கு கொண்டு போனீங்க நேர்த்திக்கு? ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா எடுத்துக்காட்டு நான் ஒரு என் மகன் வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 5-6 வயசு. அப்போ இருந்தே தெரியும் முடியும் வேலையை காட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் ஒரு கிடாய்க்கு என்ன பெறுமதி இருந்தது? அப்போ என்னங்கண்ணா 20,000 ரூபா 15,000 ரூபா அப்படித்தான். என்ன கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டு? அது இப்போ
2003 2004 அந்த காலப்பகுதியில் காலத்துலேயும் அதான் இல்லை எனக்கு. அப்போக்கெல்லாம் அப்படி பெரிய கிடாயெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ? அப்போ பெரிய கிடையாது எப்படி எல்லாரும் போட்டி போட்டு வளர்க்குறதில்ல, நேத்திக்கு வளர்க்குறாங்க. இப்போ நேத்தியும் தாண்டி போட்டி மாதிரி வந்துட்டு தெரிந்தானே உங்களுக்கு. நீங்கள் சில விஷயங்கள் வந்து உண்மையாக சொல்கிறீங்க. அது இப்போ நீங்கள் கேட்குறீங்களே என்ன விலை போக மாட்டேன், நான் விலை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கு வெட்டுறாங்க, விலை சொல்ல மாட்டேன். வெட்டி போட்டு நீங்கள் கேட்டால் விலை சொல்லுவோம், சின்ன விலை கடுங்கோண்டு. வெட்ட முதல் விலை சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வயிறுக்கு வெட்டுறாங்க. இது வரைக்கும் எத்தனை கிடா நீங்கள் வெட்டியிருப்பீங்க உங்களுக்கு நேத்தியா? இப்போ நாங்கள் வெட்ட ஒழிக்கிட்டாப்புல எப்பயும் ஒரு 15-20 கிலோ வெட்டியிருப்பீங்க. நீங்கள் அதிகமாக ஒரு வெளியில எத்தனை விட கேள்வி கட்டியிருப்பீங்க? எத்தனை கடை? போன வருஷம் 2 கட்டினாங்க. போன வருஷம் 2 சணல் 1 கட்டினாங்க. வந்தீங்களா? இல்லையா, போன வருஷம் வந்தாங்க, நான் இங்கே எடுக்க வரையில. இந்த வருஷம் 2. அப்போ அந்த கடை என்ன விலை வரும்? இது என்ன மாதிரி வரும் அந்த கடை? பெட்டுறேன், அதே மட்டும் எங்களுக்கு சொந்தக்காராக்கள் நான் பெட்டுறேன். வட்டி தானே எல்லாமே. வேற வடிவா அப்படிங்க வேற சின்னலேருந்து தடையை வளர்த்தால பயப்படி அப்பா. ஐயா தானே கிடாயை வந்து வளர்த்தவர் குட்டியிலேருந்து. அவருக்கு வந்து சரியான கவலை, இந்த ஆடு வந்து நாளைக்கு கோழிக்கு போகுதுன்னு சொல்லி அதை பிரியாமல் அந்த ஆட்டோடைய நின்றவர். நாங்கள்லாம் அந்த ஆட்டிலேருந்து இங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கள் எங்களை வீடியோ எடுக்கிறதுக்காக. இப்போ எந்திரித்து மறுபடியும் ஆட்டோடைய போய் நிற்கிறத வந்து பார்க்கலாம். இந்த முறை வந்து ஐயா வந்து 2 கிடாய்கள் வளர்த்து 2 கிடாய்களும் வந்து வைரவருக்கு வந்து நேத்திக்கு காணிக்கையாக கொடுக்க போகிறாராம். எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கிடாய்